தமயந்தி ஏதோ ஒரு வேலையில இருக்காங்க. அப்போ இந்த கடைக்கார அண்ணா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த அண்ணா அம்மா தமயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு போட்டோ வேற கொண்டு வராரு. என்னென்ன இது அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் நம்ம குலதெய்வம் போட்டோ தாமா அப்படின்னு சொல்றாங்க. பிரிச்சு பாக்குறாங்க, பார்த்தா தமயந்தியோட அம்மா போட்டோ. அதை பார்த்தோன்னே கண் கலங்கிடுறாங்க. அப்போ அந்த அண்ணா சொல்றாங்க, அம்மா இது ஸ்டோர் ரூம்ல உடஞ்சு கிடந்ததுமா, அதனாலதாம்மா இந்த குலதெய்வம் போட்டோ அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிரீம் போட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமி போட்டோ முன்னாடி அந்த போட்டோவை மாட்டிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த பிரச்சனையில நான் உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன், நலன் மட்டும் இல்லைன்னா. தாத்தா ஒரு பக்கம், நலனோட அன்பு ஒரு பக்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அப்படி கண் கலங்கி அவங்க அம்மா கிட்ட தமயந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க போட்டோ பார்த்து. அப்போ செல்வி சொல்றாங்க, பாவம் நேத்து நடந்த விஷயத்த பத்தி தான் அக்கா அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நலன் அண்ணா போயிட்டாங்கல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அண்ணா சொல்றாங்க, அடடா புது வருஷம் அன்னைக்கு இவகிட்ட போட்டோ கொண்டு வந்து கொடுத்து இப்படி பண்ணிட்டேனேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அம்மா சாப்பிடுறதுக்கு என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒருத்தர் வர்றாரு. குட்டி என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பூக்கார பாட்டி வருது, பூ கொடுத்துட்டு பாக்குறாங்க. சோ அங்கேயும் இங்க சுத்தி பாக்குறாங்க. ஏப்பா அந்த பையனை காணாம, யார கேக்குறீங்க? அதான்ப்பா ஹோட்டல்ல 3 நாளைக்கு எல்லாத்துக்கும் சமையல் செஞ்சு போட்டுது, அந்த பையனை கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கொஞ்சம் வேலையா போயிருக்காங்க. நீ சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடலமா? சரி வா 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பேச்ச மாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க பூக்கார பாட்டிய. அதுக்கப்புறம் அங்க நடந்தது பாத்தீங்களா, இவங்க இங்க இருந்து போயிருங்கன்னு தமயந்தி சொன்னது அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அடுத்ததே நலனை காமிக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. என்னடா இது கணக்கு இவ்வளவு குளறுபடியா இருக்குது, நான் ஒரு ரெசிபிக்காக போனது இங்க கணக்கு பூரா இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க பிஏ காமிக்கிறாங்க. பிஏ பாத்தீங்கன்னா பில்டிங்ல ஒரு பொண்ணு, புதுசா கட்டிட்டு இருக்க பில்டிங்ல ஒரு பொண்ணு மேல ஏறி நின்று குதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. அதை உடனே பாத்துட்டு நலனுக்கு கால் பண்றாங்க. டே ஒன்னா தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்னடா கணக்கு வச்சிருக்கீங்க? பாஸ் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பாஸ், முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. டே போதும்டா போதும், நான் இது மாதிரி கணக்கு கேட்டா நீ எப்படி நடிப்ப, எப்படி நழுவ, எப்படி பேசுவ எல்லாம் எனக்கு தெரியும்டா. பாஸ் கணக்கு தானே பாஸ், நான் எல்லாமே சொல்றேன் பாஸ், நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நம்ம புதுசா கட்டிட்டு இருக்கோம்ல பாஸ் பில்டிங், அதுல ஒரு பொண்ணு மேல ஏறி நின்னுட்டு இருக்கு பாஸ், குதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு பாஸ். எனக்கே இன்ஜினியர் கூப்பிட்டு சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் வந்த பாஸ். நீங்க முதல்ல உடனே வாங்க. டே முதல்ல பாத்துக்கடா, அந்த பொண்ணு கீழே விழுகாம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, நமக்கு மட்டும் எங்க இருந்ததா இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அதுக்குள்ள இந்த பொண்ணு எப்படியாச்சும் ஹோல்ட் பண்ணி வைக்கணும்ட்டு அம்மா விழுகாதமா அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நலன் வந்துடுறாங்க. என்னடா இது அப்படிங்கிறாங்க. அங்க பாருங்க சார், விழுகிறேன்னு நின்றுட்டு இருக்கு சார். டே இந்த பொண்ணு 1 மணி நேரமா நின்றுட்டு இருக்குன்னு சொன்ன, இந்த பொண்ணுக்கு சாகிறதுக்கும் பயமா இருக்கு, அதே சமயத்துல உயிரோடு இருக்கிறதுக்கும் பயமா இருக்கு. நீ என்ன பண்ண தெரியுமா, இந்த பொண்ணு எப்படியாச்சும் பேசி குதிக்காம பாத்துக்கோ, நான் அந்த பொண்ணை போய் எப்படியாச்சும் காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே தெரியாம ஸ்டெப்ஸ் ஏறி மேல போயிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த பொண்ணை குதிக்க விடாம நிறுத்தணுமே, அதுக்காக அந்த பிஏ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஓவரா தத்துவமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பாத்துட்டு பக்கத்துல இருக்கவரு சொல்றாரு, சார் அந்த பொண்ணு குதிக்க போகுது சார், குதிக்காதேன்னு சொல்றத விட்டுட்டு தத்துவமா சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த தத்துவத்தை தாங்க முடியாம அது குதிச்சிட போகுது சார். யோ பேசாம இரியா, உனக்கு என்னையா தெரியும், பாஸ் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு குதிக்காதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா அந்த பொண்ணு குதிக்க போகுது, கரெக்டா நலன் காப்பாத்திடுறாரு. அப்பாடா பாஸ் காப்பாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு பிஏ. அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா திட்டுறாரு. நலன் வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போ, மனசுல ஏதாச்சும் பிரச்சனைனா கவுன்சிலிங் போ, அதை விட்டுட்டு சாகணும்னு நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா வந்துடுறாரு பிஏ. அதுவும் என் பாஸோட பில்டிங்ல நீ விழுக பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பிஏ. மா என்ன பிரச்சனைனாலும் சொல்லுமா, உன் வயசுல எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, உன்னை நான் தங்கச்சியா நினைச்சுக்கிறேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு நலன். அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு பையன் என்ன ரொம்ப நாளா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா, கொஞ்ச நாள் போக போக எனக்கும் அவனை பிடிச்சது, அவன் உண்மையாதான் என்ன லவ் பண்றான்னு நினைச்சேன், ஆனா அவன் எல்லாம் முடிஞ்ச உடனே என்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டான், அது மட்டும் இல்லாம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா தப்பு செஞ்சவனே உயிரோட இருக்கான், நீயுமா சாகணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு நலன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற அளவுக்கு சக்தியும் இல்ல, அதே மாதிரி அவன் அளவுக்கு பணபலமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ யாருன்னு சொல்லு, என் மேல் நம்பிக்கை இருந்ததா யாருன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு சொல்லுது. இன்னும் 2 நாள்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நான் உன் முன்னாடி நிறுத்துறேன், கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு இது என்னோட கான்டாக்ட் நம்பர், நம்பிக்கையோட போ, நான் இருக்கேன், ஏதாச்சும் அவசரம்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அங்க இருந்து போயிருது. பாஸ் அந்த பொண்ணை காப்பாத்தணுமா போன சொல்லி அனுப்பிச்சு விட்டமான்னு இல்லாம நீங்க பாட்டுல ஹோப் கொடுத்துட்டு இருக்கீங்க. டேய் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பையனை விடக்கூடாதுடா. சார் முதல்ல எல்லாம் இப்படி எல்லாம் இல்லவே இல்ல பாஸ், நீங்க இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டீங்க, சரி வேலையை பாருடா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது தமயந்தியை காமிக்கிறாங்க. ஒரே சோகமா நடந்ததுல பாத்தீங்களா, முதல்ல நலனை வெளியே போக சொன்னது, நலனும் நான் சொல்றத கேளுங்கன்னு சொன்னது, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. செல்வி வர்றாங்க. அக்கா இப்படியே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்து என்னக்கா
என்னதான் யூஸ்? இங்க பாரு செல்வி, நான் தாத்தா சொன்னதை கேட்க போறேன், தாத்தா சொன்ன மாப்பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா நீ பேசிட்டு இருக்கிற? நலனண்ணாவை நினைச்சு பாரு, நலனண்ணாவை நீ விரும்புற, பேசாம நலனண்ணாவே கல்யாணம் பண்ணிக்கா. என்ன செல்வி பேசிட்டு இருக்க? நலன் வந்து சொன்னாரா என்ன காதலிக்கிறேன்னு? என்கிட்ட வந்து ஏதாச்சும் சொன்னாரா? நீ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவ, நான் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன், அவ்வளவுதான் நடந்திருக்கு. அவரா நேரம் வந்து என்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? இல்லக்கா, அவரு கல்யாணம் பண்றாரு, இப்பயும் நீ போய் கேளுக்கா. அதெல்லாம் முடியாது, நான் தாத்தா சொல்றத செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நலன் என்ன காதலிக்கிறாரா என்னன்னு கூட தெரியாம நான் பாட்டுல தாத்தா கிட்ட போய் சொல்ல, அதுல எதுக்கு செல்வி பிரச்சனை? விட்டு, நான் தாத்தா சொன்னவங்களவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா, நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. போன புடிச்சு தள்ளி விடுறாங்க. மறுபடியும் செல்வி வர்றாங்க. அக்கா, நான் சொல்றத கேளு. அட என்னதான் பண்ணும் சொல்லு செல்வி. அக்கா, கண்ணை மூடு, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிகிரு, உனக்கு பிடிச்சது நினை. அப்போ யாரு வர்றாங்கன்னு சொல்லு. நலனே வந்தாருன்னா நீ அவரை காதலிக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அவங்க சொல்றத செய்யலான்னு முடிவு பண்ணிடுறாங்க தமயந்தி. அதே மாதிரி கண்ணை மூடி அப்படியே பாக்குறாங்க. ஒரு இருட்டான இடம், அப்படியே ஒரு நிலவு ஒளி வருது. அந்த ஒளியில ஒரு உருவம் வருது, ஷேடோ மாதிரி வருது. அப்படியே பாத்தீங்கன்னா உருவம் மாறுது. பார்த்தா நம்ம நலன் தான். அப்படியே சிரிக்கிறாரு. அவரு சிரிக்கிறத பார்த்து இவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க தமயந்தி. அதுக்கப்புறம் கண்ணை திறந்தா அந்த உருவம் இல்ல, ஒரே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமயந்தி. அப்படியே கண்ணீர் துளி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு செல்வி சொல்றாங்க, போதும்க்கா, உன் மனசுல விளைஞ்ச சந்தோஷம் முகத்துல இருக்க அந்த கண்ணீர் துளி, இதெல்லாமே பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு யாரு உன்னோட கனவுல வந்திருப்பாங்கன்னு சொல்லி. இது போதும்க்கா, நலன் அண்ணாதான் உன்னோட வாழ்க்கை, நலன் அண்ணாதான் உன்னோட சந்தோஷம். இது இல்லாம வேறொரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்தேன்னா உன் மனசை ஏமாத்திட்டு நீ போறதான் அர்த்தம்க்கா, நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. செல்வி என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க தமயந்தி. நலனை நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க தமயந்தி. இதோட இந்த எபிசோட் முடியுது.